தெரியாத ஒருத்தனை மாப்பழம் மாமானாலாம் சொல்லாதீங்க. அது இன்ஸ்டா யூடியூப்லாம் பழக்கம் இருக்கணும், பழகணும் ஃபஸ்ட்டு. நான் நேர்லேயே யாருக்கிட்ட அதிகமாக அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டேன். ஏன்னா அது ஒரு லிமிட் இருக்கணும். நல்லவனா கெட்டவனா நம்ம பேசலாமா பேசக்கூடாதா, தொந்தரவா தொல்லையா, ஏமாளியா கோமாளியா, நம்மளை ஏமாத்துறவனா, எப்படி இருக்கிறா, என்ன கணக்கு, எங்கே இருக்கிறா, எந்த ஊர், எப்படி இருப்பா, எப்படி பேசுவா, என்ன நினைக்கிறா, என்ன நினப்பு இருக்குது, அவனோட மனசு எப்படி இருக்குது, எப்படி பழகலாமா இல்லை பழகக்கூடாதா அப்படிங்கிற சிந்திக்கிறதுக்கு 6 மாதம் வேணும். அப்படியே இல்லை இப்போ நாங்கள் பார்த்தோன்னா பழகிடுவோம். எல்லாமே பார்த்தோன்னா பழகிட்டு காசு அபேஸ் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. தெரியும் எனக்கு ஃபஸ்ட்டு. நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவனா 6 மாதம் யோசிப்பேன். பேசுறதுக்குள்ள பேசுவேன், லிமிட்டு அளவு. முதலும் கடைசியுமா யாரையும் வீட்டுக்கு கூப்பிடாதுங்க ஃபஸ்ட்டு. ரொம்ப க்ளோஸு சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்னால் விட்ருங்க. ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னால் வேண்டாங்க, விடுங்க. அதில் கொடுப்பனை கிஃப்ட்டு. இடையில பழகக்கூடிய நண்பர்கள் பாருங்கள். ஸ்கூல் காலேஜில் விட்ருங்க. ஸ்கூலும் காலேஜும் ஓகே, அது சிறு வயசு நட்பு ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு மேலே பழகக்கூடிய நட்புகளெல்லாம் பார்த்து நிதானமாக வைங்க. வேலை செய்கிறவக்கா ஃப்ரெண்ட்ஸ்னால் அதுவும் பிரச்சனை இல்லை. பஸ்ஸில் போகும்போது, வெளியில் போகும்போது, பயணத்தின் போது அப்பப்போ பேசுகிறது, அப்பப்போ பழகிறத பார்த்து பழகுங்க. ஆபத்து உங்களுக்கு தேடி வரும். சும்மா வேறு லெவலில் போயிடும் ஆபத்து, பார்த்துக்குங்க.